வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெற்றி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம மாமா சிவராமனை வந்து கடத்தி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சிவராமன் வந்து கெட்டி வச்சிருக்காங்க. இந்த முகத்தில் ஒரு துணியம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அந்த ரவுடிக சுற்றி சூழ்ந்து இருக்காங்க. அவங்கள அடித்து தவசம் பண்ணுறாங்க. அதோட சொல்லுங்க, யார் வந்து சொல்லி நீங்கள் கடத்தி வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா, நீங்கள் வந்து பயப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிய நேரம் தான் எல்லாம் மகேஷோட வேலை அப்படின்னு வந்து தெரிஞ்சு இனி மாட்டுனா அவன் என்னை வந்து விட போகிறது இல்லை, அவனுக்கு தோலை உரிச்சு தொங்க போட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிரடியாக கிளம்பி போகிறாங்க. மகேஷ் வந்து என்ன சகலை என்ன அப்படின்னு வந்து சாதாரணமாக வந்தது மாதிரி நடிக்கிறாங்க. டே நடிக்காதடா, உன்னோட நடிப்பெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மாமா பாதுகாப்பாக அதுவும் எங்கே இருக்காங்க, அவங்க பழையபடி அவங்க வீட்டிலேயே வந்து மாமாவை கொண்டு விட்டாச்சு. நீ ஒன்றும் நடிக்கண்டா, உன்னோட ஆக்டிங் எல்லாமே தெரிஞ்சுட்டு இப்போ சொல்லுடா, நீ வந்து எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ செய்தது தப்பு தானடா, உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அடித்து கும்மாங்குத்து குத்தி நம்ம மகேஷை ஒரு வழி பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து நம்ம சிவராமனை கெட்டி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் வந்து பேசுகிறாங்க. மாமா, ஒன்று தெரிஞ்சிக்க, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா, எத்தனை பேரை காலி பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் அவ்வளோ ஈஸியாக என்னுடைய சாம்ராஜ்யத்தை நான் விட்டு கொடுத்துட முடியுமா, வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ வந்து உயிரோடு இருக்கணும்னா நீ இங்கே வந்து இருந்து சாக வேண்டியதான், சாகிறது வர. ஆனால் நீ வெளியே போய் அங்கே சொல்லுவேன் இங்கே சொல்லேன்னா உனக்கு உன்னையும் காலி பண்ணது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சிவராமன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, முருகனோட அம்மா கூட நீங்கள் இங்கே இருங்க. 3 நேரமும் நல்ல சாப்பாடு வரும், நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துக்கிடுங்க. ஆனால் ஒரு விஷயம், இங்கேருந்து தப்பிக்க நினைக்கிறதோ, என்னை பற்றிய உண்மையை வேற யார்கிட்டையாவது சொல்ல நினைக்கிறதோ வேண்டவே வேண்டாமாமா, என்ன புரிஞ்சுதான் நான் சொல்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களை கொலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தேவைப்பட்டால் உங்களையும் கொல்லதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம வீட்டுக்கு வந்த வெற்றிக்கிட்ட நம்ம சொல்லாமா வேண்டாமா மகேஷை பற்றி அப்படின்னு வந்து ஒரு யோசனையை போட்டுக்கிட்டு நம்ம துளசி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்பாவை கடத்தி வச்சிருக்கிறது எனக்கு யார் அப்படின்னு வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சு போச்சு. என்ன துளசி, நீ உங்கள் அப்பா என்ன உயிரோடு இருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் வெற்றி, எனக்கு இப்போ ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கார். அவரை வந்து ஏதோ விஷயத்துக்காக கடத்தி வச்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, மகேஷ் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. நம்ம துளசி என்ன சொல்லுற அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம், அஞ்சலியே வந்து கொல்ல துணிஞ்சவன், ஏதோ ஒரு ரகசியம் அவனுக்கிட்ட எங்கள் குடும்பத்தை பற்றி இருக்குது. ஆனால் அது என்னன்னு தான் தெரியலை. அஞ்சலியும் இப்போ வந்து இறந்து வந்தது கிடங்க, அதான் ஆக்டிங்கை போட்டுட்டு அந்த மகேஷை நம்ப வச்சுட்டு இருக்கா. எல்லா ரகசியமும் கறக்குறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஓ, இவ்வளோ பெரிய ஆளாக அவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் என்கிட்ட என் மாமனாரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அவரை காப்பாற்றியே தீர்வேன். துளசி, இதை நீ சொல்லிட்டல, இப்போவே போதும். அவனுக்கு மொபைல் எங்கெல்லாம் போகுது, யார்கிட்ட எல்லாம் பேசுகிறான்னு முதல்ல இந்த மகேஷோட ஃபோன் ஹிஸ்ட்ரியே எடுக்கணும். அதோட அவன் எங்கள் லொக்கேஷனில் எப்பப்போ போகிறான் அப்படின்னு வந்துலாம் கவனிக்கணும். அதோட அவன் கண்டிப்பாக மாமாவை அடைச்சி வச்ச இடத்துக்கு போவாமல அவனை சொட்டையை முறிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகேஷ் வந்து நினைக்கிறாங்க. மகேஷை வந்து எப்படி தீர்த்து கட்டணும்னு நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம துளசிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து கவலைப்படாத, உங்கள் அப்பா கிட்டேயே உன்னை கொண்டு சேர்த்துருவேன், நீ வந்து வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, உங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை வந்து இன்றைக்கே நம்ம வந்து உங்கள் அப்பாவை மீட்க போகிறோம், தயாராக இரு துளசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெற்றி,
நான் வந்து தயாராக தான் இருக்கேன். இந்த மகேஷ் வந்து பயங்கரமான ஆள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவன் வந்து நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக வந்து நம்மளை நோண்டி நொங்கு எடுக்கிற மாதிரி ஃபோனை போட்டு மாமாவுக்கு என்னாச்சு, ஏதாவது தகவல் கிடைக்குதா, இதெல்லாம் அவனுக்கு மைண்டை திசை திருப்பணும். முதல்ல அவன் வந்து பயங்கரமான ஆள். அவன் நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம், அவருக்கு ஃபோன் ஹிஸ்ட்ரியை அப்பாவோடத எதுக்கு எடுத்தோம், அதெல்லாம் வந்து இவன் தான் ஆளை செட் பண்ணி நம்மளை அடிக்க வர்றது எல்லாமே இவன் தான், இவனோட வேலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெளிவாக வந்து நம்ம சொல்லி கொடுக்காங்க. அஞ்சலியே வந்து சொன்னா, இவருக்கு தான் அப்பாவை கடத்தலில் வந்து தொடர்பு இருக்குது என்னோட கணவருக்கு தானே அவளே சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, சரி இன்றைக்கே வந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம துளசியும் வெற்றியும் வந்து களம் இறங்குறாங்கங்க. நம்ம மகேஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்க நேரம் லொக்கேஷனில் அவரோட மொபைல் வந்து அந்த கட்டிடத்தை காட்டுது. இந்த கட்டிடத்தை தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோமே, மகேஷ் வேற இங்கே தான் நின்னாப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் தான் எங்கேயோ மாமாவை மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து சொல்லுறாங்க துளசிக்கிட்ட. நிச்சயமாக இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்போவே போகலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. ரவுடிகளை சுற்றி ஒருத்தங்க முகமூடி போட்டுட்டு நடுவில் இருத்தி வச்சுருக்காங்க. நிச்சயமாக இது மாமா தான் துளசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரவுடிகளை நம்ம வெற்றி வந்து சூறையாடிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம மகேஷ் அங்கே வாராப்புல தப்பு பண்ணுறீங்க வெற்றி அப்படின்னு வந்து சவுண்டு போடுறாரு மகேஷ். என்னடா தப்பு, சொந்த மாமனார் நீ கூட பார்க்காம நீ எப்படி ஒரு கொடுமையை அவருக்கு பண்ணிட்டு இருக்கிற, அவர் இறந்து நீ மொத்த குடும்பமும் நம்ப வச்சுட்டு இருக்கு, உனக்கு பொண்ணை கட்டி தந்ததுக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. மகேஷுக்கு கும்மாங்குத்து அடி உதனி வந்து கொடுத்துறாங்கன்னே சொல்லலாம். நம்ம வெற்றி வந்து அடிக்க நம்ம துளசி வந்து அவங்க கையில் காலில் கட்டி வச்சுருந்த சிவராமன் மேலே இருந்த அந்த கயிறு அவுத்து, அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் உயிரோடு இருக்கிற பார்த்தா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு இந்த மகேஷ் எங்களை எல்லாம் நம்ப வச்சுட்டான்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அது இல்லை, நம்ம முருகனோட அம்மாவையும் மறைச்சி வச்சுருக்கான், முருகனோட அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சிவராமன் காட்டுறாங்க. அவங்களையும் காப்பாற்றுறாங்க. அன்னை உங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுறோம், உங்களுக்காக தான் அன்னை எப்போமோ அம்மா அம்மானி நினச்சிட்டே இருந்தாங்க, இன்றைக்கி அண்ணனோட ஆசை நிறைவேற போடுது அப்படின்னு வந்து முருகனோட அம்மாவை பிடிச்சிட்டு வராங்க. இங்கே இந்த மகேஷை வந்து ஒரு வழி பண்ணி என்னடா நினச்சிக்கிட்ட நீ வந்து ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையே அழிச்சதுக்கனாங்க, நீ எத்தனை வருஷமாடா இவங்கள மறைச்சி வைப்பி, இவங்களும் இல்லாத மாதிரி முருகன் அவருக்கு அம்மாவா இல்லாமல் ஆக்கி வச்சுருந்தா, இப்போ அஞ்சலி இவங்க எல்லாத்துக்கும் அப்பா இல்லாமல் வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்க, எதுக்காகடா இதெல்லாம் பண்ணுற, சொல்லு சொல்லு அப்படின்னு வந்து அடினி வச்சு விளாசுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வச்சு, உங்கள் அப்பாவை மீட்டாச்சு, இப்போ உன்னோட மகேஷை வந்து இங்கே கெட்டி வச்சுருக்கோம், இப்போ நீயே சொல்லு அஞ்சலி, என்ன தண்டனை இவருக்கு கொடுக்கலாம், நீ வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போதான் நம்ம அஞ்சலி வந்து இவ்வளோ காலம் நம்ம மதியாட்டு நடிச்சிட்டு இருந்தோம், ஆனால் இனி மதிக்கு வேலை இல்லை, ஏன்னா எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சாச்சு, முருகனனுக்கு அம்மாவையும் கண்டுபிடிச்சாச்சு, அப்போனா இப்போ இந்த மகேஷுக்கு முகத்திரையை எல்லார் முன்னாடியும் கிழிச்சி தொங்க விடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. வணக்கம்.